வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் MTS 2020 கான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மேக்ஸ் கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த மேக்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து லேட்டஸ்ட் பேட்டர்ன், அதாவது ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன மாதிரி பேட்டர்னில் கேட்டிருக்காங்களோ அந்த வகையில் இந்த எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் 2019ஓட கொஸ்டின் பேப்பர் செக்ஷன் வைஸ் அண்ட் ஷிஃப்ட் வைஸில் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இங்கிலீஷ் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் 2019 கேட்கப்பட்ட எல்லா idioms அண்ட் phrases அண்ட் ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் செப்பரேட்டாக ஒரு வீடியோவாக பண்ணியிருக்கோம். அதுவும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், an article was sold at a gain of 18%. If it had been sold for ₹49 more, then the gain would have been 25%. The cost price of the article is. ஸோ நமக்கு ஒரு ஆர்டிக்கலை வந்து சேல் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு 18% சேல் பண்ணுறாங்க அண்ட் 25% சேல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இந்த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த ஆர்டிக்கல் அப்படிங்கிறத நம்ம அஷ்யூம் பண்ணிக்கலாம், ₹100 அஷ்யூம் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் எனக்கு 18% லாபத்தில் விற்கிறாங்க. அப்போ 18% கெயின் ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தோம்னா ₹118. அடுத்த கண்டிஷன் பார்த்தோம்னா ₹49 அதிகமாக விற்றுருந்தானா என்னோட ப்ராஃபிட் அப்படிங்கிறது வந்து 25% இருந்திருக்கும். ஸோ அப்போ 25% பார்த்தோம்னா 125. ஓகேங்களா, இந்த 125க்கும் இதுக்குமான டிஃப்ரென்ஸ் தான் ₹49. ஸோ 125 minus 118 equal to ₹49. இப்போ 7 equal to 49, 1 equal to 7 and 100 என்னோட காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த ஆர்டிக்கலை நான் அஷ்யூம் பண்ணது 100 தான் நான் அஷ்யூம் பண்ணியிருக்கேன். ஸோ 100 equal to 700 என்னோட ஆர்டிக்கலோட காஸ்ட் ப்ரைஸ். கிளியர்? அடுத்து, 5 men can do a piece of work in 6 days while 10 women can do the same work in 5 days. In how many days can 5 women and 3 men can do it? ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் பார்த்தோம்னா 5 men 6 நாளில் அவங்களுக்கு கொடுத்த வேலையை முடிச்சிடுறாங்க. அடுத்தது 10 women 5 நாளில் அவங்களுக்கான வேலையை கம்ப்ளீட் பண்ணுறாங்களாம். நம்ம கேட்டிருக்கிறது 5 women ப்ளஸ் 3 men சேர்ந்தாங்கன்னா எத்தனை நாளில் அவங்களுக்கு கொடுத்துருக்க வேலையை முடிக்க போகிறாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு மென்னுக்கும் உமனுக்குமான ரிலேஷனை பார்க்கலாம். ஸோ 5 men into 6 days equal to 10 women into 5 days. And 5 cancel and 5 3, but 3 men equal to 5 women, 1 men equal to 5/3 women. நம்ம கிடைச்சிருக்க 1 men equal to 5/3 women கான எஃபிஷியன்சியை நம்ம இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஸோ 5 women 5 women plus 1 woman 5/3 women. அப்போ 3 into 5/3 women, 3 cancel and 10 women வருங்களா. ஆல்ரெடி நமக்கு கண்டிஷன் ஃபஸ்ட்டு கண்டிஷன் பார்த்தோம்னா 10 women சேர்ந்தாங்கன்னா அவங்க 5 நாளில் முடிச்சிருவாங்க. அப்போ எனக்கு ஆன்சர் வந்துருச்சு. ஸோ 10 women அப்படிங்கிறது 5 நாள்லேயே அவங்களுக்கு கொடுத்த வேலையை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. அடுத்து, what is the value of root of 576 divided by 3 into root of 49 plus 30 minus 10, divided by 10 minus 2, 43, 40, 45, 60. So root of 576 divided by 4 into root of 49 plus 30 divided by 10 minus 2. So simplification பொறுத்த வரைக்கும் BODMAS principle, இதில் ஸ்கொயர் ரூட்லாம் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துடலாம். root of 576 அப்படிங்கிறது 24 divided by 4 into root of 49 அப்படிங்கிறது 7 plus 30 divided by 10 minus 2. 24 by 4 6ங்களா, 6 into 7 plus 30 divided by 10 எனக்கு 3 minus 2. ஸோ இங்கே அடுத்து நான் மல்டிப்ளிகேஷன் பண்ணும் 42 plus 3 minus 2. ஸோ அடிஷன் பண்ணோம்னா 45 and after that subtraction. So 43 என்னோட ஆன்சர். ஸோ சிம்பிளிஃபை பண்ணால் 43 அப்படிங்கிறது
எனக்கான ஆன்சர். The radius of the sphere and hemisphere are same. The ratio of their total surface area 3:1, 2:1, 3:2, 4:3. ஸோ இதுக்கு நமக்கு ஸ்பியர் ஹெமிஸ்பியர் இதோட ஃபார்முலா தெரியணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்பியரோட வால்யூம் சும்மா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸ்பியரோட வால்யூம் அப்படின்னு பார்த்தோம்னா 4/3 πr³. இதுவே ஹெமிஸ்பியரோட ஃபார்முலா வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர் அப்படின்னு பார்த்தோம்னா 2/3 πr³. அண்ட் ஸ்பியரோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஏரியான்னு பார்த்தோம்னா 4πr². ஹெமிஸ்பியரோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா 3πr². கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஸ்பியருக்கு கிடையாது, ஹெமிஸ்பியருக்கு 2πr². ஸோ ஸ்பியர் அண்ட் ஹெமிஸ்பியரோட ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா இவ்வளோதாங்க. நம்ம சம்முக்கு வரலாம். சம்மில் பார்த்தோம்னா ஸ்பியருக்கும் ஹெமிஸ்பியருக்குமான ரேடியஸ் அப்படிங்கிறது சேம். ஸோ நம்ம ஸ்பியருக்கு R1 எடுத்துக்கலாம், ஹெமிஸ்பியருக்கு ஸோ தேவையில்லை, ஏன்னா ரெண்டு ஸ்பியருமே வந்து ஆர் தானே. ஓகேங்களா? சேம் சொல்லிட்டாங்க, ஸோ ஆர்னே வச்சுக்கலாம். அடுத்து ரேஷியோ ஆஃப் தயர் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கேட்டிருக்காங்க. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியர் பார்த்தோம்னா 4πr² அண்ட் 3πr². 4πr², 3πr². ஸோ ரேடியஸ் அப்படிங்கிறது சேம், ரேடியஸ் கேன்சல் ஆகிடுமா, அண்ட் பை வேல்யூம் கேன்சல். அப்போ ரேஷியோ அப்படிங்கிறது 4:3. ஸோ ஆன்சர் 4:3. அடுத்து what sum will amount to 7,000 in 5 years at 3/1/3% simple interest? 6,300, 6,500, 6,000 and 5,000. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஒரு சம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. அமௌண்ட் வந்து 7,000 ரூபா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அண்ட் இயர் நம்பர் ஆஃப் இயர்ஸ் அப்படிங்கிறது 5 years. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 3/1/3%, 10/3%ங்களா? ஸோ இப்போ நமக்கு அமௌண்ட் தெரியுது, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்டு இயர்ஸ் தெரியுது. ஸோ அப்போ பிரின்சிபல் ஈக்குவல் டு அமௌண்ட் இன்டு 100/100 ப்ளஸ் ஆர் இன்டு டி. ஸோ இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. அமௌண்ட் கொடுத்துட்டு நம்மக்கிட்ட பிரின்சிபல் கேட்டாங்கன்னா, ஓகேங்களா, அமௌண்ட் அப்படிங்கிறது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் பிரின்சிபல். கிளியர்? ஸோ இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணலாம். 7,000 into 100 divided by 100 plus 10/3 into 5. ஸோ இப்போ 10/3 அப்படிங்கிறது 50/3 மாறும். 50/3 plus 100 and 300, 350. 7,000 into 100 by 350/3. ஸோ 35 கேன்சல் ஆகுங்களா? 10 and 200, so 0 கேன்சல். அண்ட் 3 மேலே போகும்போது 60 into 100, 6,000 is the answer. Clear? 6,000 ஆன்சர். ஒருவேளை எனக்கு இந்த ஃபார்முலா வந்து ஞாபகம் இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா, அப்போ 7,000 ஈக்குவல் டு பிரின்சிபல் இன்டு என்ஆர், பிஎன்ஆர் பை 100 தாங்க. பிஎன்ஆர் பை 100 ப்ளஸ் பிரின்சிபல். ஸோ இன்ட்ரெஸ்ட், இது இன்ட்ரெஸ்ட் எனக்கு பிரின்சிபலோட ஆட் ஆகுது. ஸோ இதுலேயே நீங்கள் கால்குலேட் பண்ணி நீங்கள் ஆன்சரை கொண்டு வரலாம். பட் இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருந்தால் இன்னும் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஓகேங்களா? அடுத்து, in an examination 80% of the candidates passed in English, 60% passed in mathematics, 5% failed in both the subject. If 135 candidates passed in both, the total number of candidates was. ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 2 சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க, ஒன்று இங்கிலீஷ், இன்னொன்று மேத்தமெட்டிக்ஸ். ஸோ இங்கிலீஷ், மேத்தமெட்டிக்ஸ்
இதில் ரெண்டுமே வந்து பாஸ் தான் வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க. அப்போ 80% அப்படிங்கிறது எனக்கு இங்கிலீஷில் பாஸ் பண்ண ஒரு பர்சன்டேஜ் லெவல். மேக்ஸில் வந்து 60% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஃபெயில்டு அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு 5% ஃபெயில். ஸோ இப்போ நம்ம இந்த வேல்யூ, அதாவது இங்கிலீஷில் மட்டும் எத்தனை பர்சன்டேஜ் பாஸ் பண்ணியிருக்காங்க, மேக்ஸில் எத்தனை பர்சன்டேஜ் மேக்ஸ் மட்டும் பாஸ் பண்ணியிருக்காங்க, அண்ட் போத் சப்ஜெக்ட்ஸ் எத்தனை பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க வேணும். அண்ட் இஃப் 135 கேண்டிடேட்ஸ் பாஸ்ட் இன் போத், ஸோ பர்சன்டேஜில் கொடுக்காம 135 பேர் ரெண்டு சப்ஜெக்ட்லையும் பாஸ் பண்ணியிருக்கிறதா கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ டோட்டல் அப்படிங்கிறது வந்து எனக்கு 100% ஸ்டூடெண்ட்ஸ், அதில் 5% ஃபெயில். ஸோ அப்போ 100 - 5 அப்படிங்கிறது 95% ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே எனக்கு இங்கிலீஷ் தனியாக மேக்ஸ் தனியாக கொடுத்துருக்காங்க. இப்போ 80 + 60 - 95, 140 - 95 = 45%. ஸோ இப்போ இந்த எனக்கு வந்திருக்க இந்த 45% அப்படிங்கிறது பாஸ் பண்ண பர்சன்டேஜ் ரெண்டு சப்ஜெக்ட்லையுமே. ஸோ 45. அப்போ இங்கிலீஷில் மட்டும் எத்தனை பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 35% பாஸ் பண்ணியிருக்காங்க. மேக்ஸில் மட்டும் எனக்கு 15% பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டல் பார்த்தீங்கன்னா 35 + 45 + 15 = 95% பாஸ், 5% ஃபெயில். டோட்டலாக 100%. கரெக்டாக வந்துருச்சுங்களா? ஸோ இப்போ எனக்கு இந்த 45% அப்படிங்கிறது 135 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ 45% அப்படிங்கிறது 135 ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ 100% ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா 135/45 × 100ங்களா? ஸோ அப்போ 300 அப்படிங்கிறது என்னோட டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். கிளியர்? 300 அப்படிங்கிறது என்னோட டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். Find the average of first 19 multiples of 7. அப்போ 19 multiples of 7னா first 19 multiples சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ 7, 14 and 7 × 19 அப்படின்னு பார்த்தோம்னா 70 + 63 133. இப்போ என்னோட ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படிங்கிறது வந்து 7, லாஸ்ட் டேர்ம் அதாவது 19th டேர்ம் அப்படிங்கிறது எனக்கு 133. இதுக்கு நான் ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். ஆவரேஜ்க்கான ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் டிஜிட் ப்ளஸ் லாஸ்ட் டிஜிட் பை 2. என்னோட ஃபர்ஸ்ட் டிஜிட் அப்படிங்கிறது 7 அண்ட் லாஸ்ட் டிஜிட் 133/2ன்னு போட்டோம்னா 140/2 70 என்னோட ஆவரேஜ் வேல்யூ. ஸோ ஏபிஐ பொறுத்த வரைக்கும், அதாவது அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன், இது வந்து அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் தான். ஏன்னா டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது காமனாக தான் இருக்குது 7 7. ஏபிஐ பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா ஆவரேஜ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலாவான ஃபர்ஸ்ட் டிஜிட் அண்ட் லாஸ்ட் டிஜிட் நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் டிஜிட் அண்ட் லாஸ்ட் டிஜிட் கொடுத்துட்டாங்க. சம் ஆஃப் இன்டர்வல் அப்படிங்கிறது சேமாக இருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 1 3 5 7 இப்படியே கொடுத்து எனக்கு வந்து லாஸ்ட்டில் 23 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, இதில் டோட்டல் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் அப்படிங்கிறது நான் கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா? அப்போ total number of terms equal to last digit minus first digit by difference plus 1. ஓகேங்களா? இந்த ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் அப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சிடும். அடுத்து சம் ஆஃப் டேர்ம்ஸ். ஸோ டோட்டல் சம் அப்படின்னு பார்த்தோம்னா n/2 நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் பை 2 ஃபர்ஸ்ட் டிஜிட் ப்ளஸ் லாஸ்ட் டிஜிட். ஓகேங்களா? ஸோ இந்த இதுலேயே பார்த்தோம்னா எனக்கு வந்து இந்த இடத்துல ஆவரேஜ்னு கொடுக்காம சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 19 மல்டிபிள்ஸ் ஆஃப் 7ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா சம் ஈக்குவல் டு டோட்டல் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் அப்படிங்கிறது 19/2 ஃபர்ஸ்ட் டிஜிட் 7 அண்ட் லாஸ்ட் டிஜிட் 133. இப்போ 19 × 17 போட வேண்டியது இருக்கும். கிளியர்? ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க, இந்த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கிறது, சம் கண்டுபிடிக்கிறதும். அடுத்து 15 years ago Amita's age was double than that of the Beena's age. If the ratio of their present age is 7:4, calculate sum of their present ages 125, 140, 165, 115.
இங்கே நமக்கு ரெண்டு பேரை கம்பேர் பண்ணுறாங்க. ஒருத்தர் அமிதா, இன்னொருத்தங்க பீனா. இவங்களோட ஏஜ் அப்படின்னு பார்த்தோம்னா 15 இயர்ஸ்க்கு முன்னாடி, ஸோ 15 வருஷத்துக்கு முன்னாடி, 15 இயர்ஸ் பிஃபோர் அமிதாவோட ஏஜ் அப்படிங்கிறது பீனாவோட ஏஜை விட அதிகமாக இருக்குது, 2 மடங்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ பீனாவோட ஏஜை நம்ம 1ன்னு வச்சுக்கலாம், அமிதாவோட ஏஜை நம்ம 2ன்னு வச்சுக்கலாம். அண்ட் தென் ப்ரெசண்ட்டில், ஸோ ப்ரெசண்ட் ஏஜ் அப்படின்னு பார்த்தோம்னா ரேஷியோ வந்து 7:4 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த இடைப்பட்ட காலம் அப்படிங்கிறது வந்து எனக்கு 15 இயர்ஸ், ப்ரெசண்ட்டில் 7:4, 15 வருஷத்துக்கு முன்னாடி 2:1 இருக்குது. ஸோ இந்த ரேஷியோவை நான் மல்டிபிள் ஆஃப் 3 பண்ணுறேன். ஸோ 6:3. ஸோ டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு 1 வருது. இந்த 1 அப்படிங்கிற டிஃப்ரென்ஸ் தான் எனக்கு 15 இயர்ஸ். ஓகேங்களா? ஸோ ரெண்டு பேருக்குமே அந்த 15 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தா ரெண்டுமே 1 காமனாக இருக்குது. 1 நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, calculate the sum of the percentages. ஸோ percentage ஓட ரேஷியோ, டோட்டல் ரேஷியோ அப்படின்னு பார்த்தோம்னா 11. கரெக்டுங்களா? அப்போ 11 into 15 போட்டோம்னா 165. ரெண்டு பேரோட sum of percentage அப்படிங்கிறது 165. In a quadrilateral ABCD, length of diagonal AC is 28 cm. Length of the perpendicular from B and D on AC are 7 cm and 9 cm respectively. Then the area of quadrilateral 264, 224, 324, 214. So quadrilateral பார்த்துக்கலாம். A B C D. இதில் ஒரு டயகனல், அதாவது ஏசி அப்படிங்கிற ஒரு டயகனலோட வேல்யூ அப்படிங்கிறது வந்து எனக்கு 28 சென்டிமீட்டர். அடுத்து லென்த் ஆஃப் பர்பண்டிகுலர் ஃப்ரம் பி அண்ட் டி ஆன் ஏசி. ஸோ பியிலேருந்து ஒரு பர்பண்டிகுலர் லைன், டியிலேருந்து ஒரு பர்பண்டிகுலர் லைன். பர்பண்டிகுலர்னா 90 டிகிரியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த லைன் அப்படிங்கிறது அதோட மெஷர்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா பியிலேருந்து வரக்கூடிய லைன்ங்கிறது வந்து 7 சென்டிமீட்டர் அண்ட் டியிலேருந்து வரக்கூடியது 9 சென்டிமீட்டர். இப்போ எனக்கு ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் கேட்டிருக்காங்க. ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் அப்படின்னு பார்த்தோம்னா ஆஃப் இன்டூ எனி ஒன் டயகனல், any one diagonal value into sum of perpendicular sides. So of into any one diagonal value எதா ஒன்று. ஓகேங்களா? 28 into perpendicular sides ஓட sum 7 plus 9, 7 plus 9, 1/2 into 28 into 16. So 14 into 16. 14 into 16 அப்படிங்கிறது வந்து எனக்கு, so 14 into 16, 64, 224. ஆன்சர் வந்து 224 என்னோட ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்ரல். இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஓகேங்களா? எம்டிஎஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மென்சுரேஷனுக்கான ஃபார்முலாஸ் எல்லாமே ஞாபகமாக இருந்தால் மட்டுமே போதும். ரொம்ப டிரைவ் பண்ணுற மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க. ஃபார்முலாஸ் ஞாபகம் இருந்தால் மட்டுமே சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கொண்டு வர்ற மாதிரி தான் இருக்கும். அடுத்து, இன் ஸ்டில் வாட்டர் த ஸ்பீட் ஆஃப் த போட் இஸ் 60 km/h. That of the water current is 9 km/h. Calculate the distance traveled by boat in downstream in 15 minutes. So first speed of the boat, boat ஓட speed அப்படின்னு பார்த்தோம்னா boat ஓட speed அப்படின்னா 60 km/h. current, so water ஓட speed அப்படின்னு பார்த்தோம்னா 9 km/h. இப்போ டவுன்ஸ்ட்ரீம்ல போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ டவுன்ஸ்ட்ரீம்னா ஸ்பீட்ஸ் வந்து ஆட் ஆகுங்களா? ஸ்பீட் வந்து 69 km/h. இந்த 69 km/h போணுச்சுன்னா
15 மினிட்ஸில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கும்? ஸோ டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். இங்கே 15 மினிட்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ 15/60 20 23 4 3 ஸோ 23 into 3/4 23 into 3 69/4 1 7 ஸோ 17 வருது. அப்போ எனக்கு ஆன்சர் இங்கே இருக்குது 17.25 கிலோமீட்டர். ஓகேங்களா? ஃபுல்லாக சால்வ் பண்ண தேவையில்ல. ஃபஸ்ட்டு 2 டிஜிட் எனக்கு வருதான்னு நான் பார்க்குறேன். பார்த்த உடனே டிக் பண்ணிடலாம். ஓகேங்களா? 17.25 கிலோமீட்டர். அடுத்த வீடியோவில் இன்னும் முக்கியமான கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.